நியூஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு திருப்பூர் குமரன் மகளிர் கல்லூரியில தேர்தல் பயணத்துடைய காலேஜ் மாஸ் நிகழ்ச்சி டாலர் சிட்டி டாலர்ஸோட பிரம்மாண்டமா செம்ம ஜாலியா கொண்டாட போறோம். தேர்தல் பயணம், தேர்தல் பயணம், தேர்தல் பயணம், நியூஸ் தமிழ், தேர்தல் பயணம், தேர்தல் பயணம், தேர்தல் பயணம், நியூஸ் தமிழ், தேர்தல் பயணம். கல்லூரியுடைய முதல்வர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச நாங்க அழைக்கிறோம். ஓட்டிங் அப்படிங்கிறது வந்து ஜனநாயக உரிமை. அதை நல்லா திங்க் பண்ணி யாருக்கு ஓட்டு அளித்தோம் அப்படின்னா நம்மளை ஆளக்கூடியவர்கள் யார் என்பதை நாம தான் தீர்மானிக்கணும். அதனால் இதையெல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு தலைமையை வந்து செலக்ட் பண்ணணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஓட்டு போடும்போது எனக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறீங்க, லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை செய்ய போறோம் அப்படின்னு அந்த எக்ஸைட்மெண்ட் உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு இருக்கு? நீங்க என்னென்ன எதிர்பார்ப்புகளோட இந்த எலெக்ஷனை அணுக இருக்கிறீங்க? இப்போ வந்து இன்ன வரைக்கும் சின்ன பிள்ளையிலேருந்து சின்ன பிள்ளை உனக்கு முடிவெடுக்க தெரியாது அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இப்போ உனக்குன்னு ஒரு ஓட்டர் ஐடி கொடுத்து நீ இந்த நாட்டோட தலைவரையே சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற உரிமையை வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை நினைச்சு நான் ரொம்ப சூப்பர் வெரி குட் எக்ஸைட்டா இருக்கேன். உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாரு? இந்த அளவுக்கு ஒரு ஃபயரா இருக்கீங்களா? அது யாரு? எங்க அப்பா தான் நிறைய பாலிடிக்ஸ் பத்தி என்கிட்ட பேசுவாரு. இவங்க இப்படி இருக்காங்க அப்படி. அவர் தான் எனக்கு வந்து பாலிடிக்ஸ் பத்தின நாலேஜ் எல்லாம் அவர் தான் எனக்கு கொடுத்துருக்காரு. என்னென்ன விஷயங்கள் அப்பா சொல்லுவாங்க? நிறைய சொல்லியிருக்காரு. இப்ப அடுத்தவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு எந்த ஒரு இதுவுமே நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு எப்படி இருக்கு, நம்மளுக்கு தோன்றதை செய்யணும். அதோட அவங்க கொடுக்குற இது இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணிட்டு அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத வந்து புரிஞ்சுட்டு உனக்கு எது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுதோ அதை மட்டும் செய்யு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணி கையில் வாங்கிட்டேன். என்னோட ஓட் என் கையில். அது எனக்கு விருப்பமானவங்க கிட்ட கொடுத்து நாளைக்கு எங்களை ஆளுங்க அப்படின்னு நாங்கள் வந்துட்டு சொல்ல போகிறோம். அவங்க வந்துட்டு எங்களுக்கு எந்த அளவுக்கு பெட்டர் எப்படி சப்போர்ட் கொடுக்கணும், நெக்ஸ்ட் எங்களுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதை வந்துட்டு நாங்கள் செலக்ட் பண்ணுறவங்க பண்ணாங்கன்னா வந்துட்டு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நாங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் எம்பி எலெக்ஷன் ஓட் பண்ணேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோட சிஎம் எலெக்ஷனுக்காக நான் ஓட் பண்ண போகிறது. ஸோ எனக்கும் வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் மாதிரி ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ சிஎம்மாக யாரை நான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்றதுல. ஏன்னா இந்த வருஷம் மட்டும்தான் எல்லாத்துக்குமே ஒரு அவேர்னஸ் இருக்குது பாலிடிக்ஸ் பற்றி. ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட அவ்வளோ இது இல்லை. இந்த வருஷம் ஏன் இவ்வளோ வருஷம் இல்லை, இப்போ எப்படி அவேர்னஸ் வந்துச்சுன்னு சொல்கிறீங்க? எதை வச்சு? ஏன்னா இப்போ எல்லா பார்ட்டிஸ்க்கு நடுவில் நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது. யார் வருவாங்கன்ற அளவுக்கு இப்போ எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு டவுட்ஸ் இருக்குது. இவங்க வருவாங்களா இல்லை அவங்க வருவாங்களா? ஏன்னா அவங்களோட வாக்குறுதியுமே இப்போ நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் சைடு இப்போ கொஞ்சம் சீனியர் சிட்டிசன் எல்லாருமே யோசிக்கிறாங்க நம்ம யாருக்கு ஓட் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும், இந்த சொசைட்டிக்கு இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு நம்ம யாருக்கு ஓட் பண்ணால் பெட்டராக நமக்கு ரிசல்ட் இருக்கும், நம்மளோட ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்கும். யங்ஸ்டர்ஸ்மே யோசிக்கிறாங்க நம்ம யாருக்கு ஓட் பண்ணால் நம்மளோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்ற அளவுக்கு இப்போ யோசிக்கிறாங்க. ஸோ இந்த தடவை எலெக்ஷன் உண்மையாலுமே ஸ்டூடெண்ட்ஸ் சைடில் பெரிய சப்போர்ட் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது எப்போ எலெக்ஷன் வருங்கிறது. எங்கள் வீட்டில் அப்பா சொல்லுவார், உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு நீ ஓட் போடு அப்படின்னு சொல்லுவார். நான் இவங்களுக்கு ஓட் போடுறேன், அம்மா இவங்களுக்கு ஓட் போடுறாங்க, அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கல்ல, எதுவும் நீ கேட்காத, உனக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஓட் போடுன்னு சொல்லுவாங்க. வீட்டில் இதை பற்றிலாம் பேசுவீங்களா? பாலிடிக்ஸ் பற்றிலாம் பேசுவீங்களா? கண்டிப்பாக பேசுவோம். நான் யாருக்கு ஓட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுறது உண்டு தான் வீட்டில். இப்போ வீட்டில் அரசியல் உரையாடல் எப்படி நடக்கும், எந்த மாதிரி நடத்துறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறோம். நம்ம வந்து வீட்டில் எல்லாருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து 5000 ரூபா தராங்க 10,000 ரூபா தராங்கன்னு சொல்லிட்டு நம்ம அந்த காசை மட்டும் வாங்கிட்டு நம்ம அவங்க காசு தந்துட்டாங்க அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஓட் போடவே கூடாது. நம்மளுக்கு வந்து எது கரெக்டாக இருக்கோ, நம்மளுக்கு எது தோணுதோ, அவங்க யார்கிட்ட வந்து நம்ம ஆட்சி கொடுத்தா யார் வந்து நல்லா பொறுப்பெடுத்து பார்த்துக்குவாங்களோ, ஏழை மக்களுக்கெல்லாம் உதவி செய்வாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஓட் போடணும். காசு கொடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காக நம்ம என்ன வேணாலும் நம்ம பண்ணக்கூடாது. நம்ம வந்து சரியான ஆளை தேர்ந்தெடுத்து நம்ம ஓட் போடணும். எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, சிஎம் சார் ஓட்டு போடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உனக்காக உரிமை தொகை மகளிர் தினத்தில் 1000 ரூபாய் வருது, மணிக்கணிலாம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ஓட்டு போடு அப்படின்னு அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க. நான் என்ன சொன்னேன்னா, அது என்னோட உரிமை, நான் யாருக்கு போடணும், அவங்களுக்கு தான் நான் போட முடியும், நீங்கள் சொன்னதுக்காக நான் போட முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். வீட்டில் வந்து பாலிடிக்ஸ் பற்றி பேசுகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் அப்பா அம்மா கிட்ட பேசியிருக்கேன். அவங்களும் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த பாலிடிக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் நிறையா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க.
எந்த மாதிரி ஓட் பண்ணணும், எப்படியெல்லாம் நம்ம திங்க் பண்ணி யோசிச்சு ஓட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு பாலிடிக்ஸ் அப்படின்றதுல இன்ட்ரெஸ்ட்டும் ஜாஸ்தி, அதோட இம்பார்ட்டன்ஸும் நிறையா தெரிஞ்சுட்டு ஆசைப்பட்டுருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து எப்பயுமே வந்து நியூஸ் ஓடிட்டே இருக்கும். அப்பா வந்து ஒரு சைட் ஆஃப் பார்ட்டியில் வந்து இருக்கார். ஆனால் வந்து ஒரு டைம் கூட இந்த பார்ட்டிக்கு வந்து நீ ஓட் பண்ணு அப்படின்னு சொன்னது கிடையாது. அதே மாதிரி வந்து நான் ஏதாவது எனக்கு ஒரு பார்ட்டி பிடிக்குங்கிறதுக்காக அவர்கிட்ட போய் சொன்னாலும் அதில் இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது, இது அவங்க போடலாம் அப்படின்னும் அவர் வந்து எனக்கு சஜஷன் கொடுத்துருக்காரு. இப்போ கூட நீங்கள் வர்றீங்கன்னு சொல்லி காலையில் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அப்பா இறக்கி விடும்போது கூட பட்ஜெட் பற்றி பேசு அப்படின்னலாம் சொன்னாங்க. சரி, பட்ஜெட் பற்றி என்ன பேசுங்க, இன்ட்ரெஸ்டிங், நான் கேட்க போகிறோம். அதாவது இப்போது தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒதுக்குற பட்ஜெட் நம்ம கட்டுற ஜிஎஸ்டியை விட கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. நம்ம கம்மியாக அப்படி நமக்கு ஒதுக்குற பட்ஜெட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து கடந்த ஆண்டுக்கு இதை விட இப்போ கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் வந்து கடன் தொகை வந்து ஏறிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை வந்து யாரால் வந்து மேனேஜ் பண்ணி பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறவங்களா பார்த்து நம்ம ஓட் பண்ணணும். இப்போ வந்து அவங்க சொன்னாங்க, எங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க அப்படின்னு. அவங்க அம்மா சைட்லேருந்து பார்த்தா வந்து அந்த காலத்துலேருந்து அவங்க நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஓட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து அவங்க நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னு ஓட் பண்ணக்கூடாது. நம்மளாலேயே வந்து நம்ம டெவலப் பண்ணி விடணும். அவங்க ஃப்ரீயாக கொடுக்காம நம்மளால் அதை வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து யார் நம்மளை கொண்டு போய் விடுவாங்களோ அவங்களுக்கு ஓட் பண்ணணும். அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சொல்லுவேன். எங்கள் அப்பா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஓட்டு, நான் ஓட் போட போகிறது. இந்த இதுக்கு அப்ளை பண்ணும்போது எங்கள் அப்பா வந்து அந்த பீரியடில் ஒரு அட்வைஸ் சொன்னார் எனக்கு. நீ வந்து இது மொதல் வாட்டி எனக்கு ஓட் போட போகிற, நான் முதல்ல ஓட் போடும்போது நான் ஓட் பண்ணவர் வந்து தான் வின் பண்ணார், அதே மாதிரி அவர் வந்து நிறையா இது பண்ணார். அந்த மாதிரி நீ ஓட் போடுறவங்களும் நல்லா உனக்கு என்ன தோணுது, அவங்க வந்து நல்லா அவங்கள இது பார்த்துப்பாங்களா, எல்லாரையும் வச்சு நல்லா ஓகே இந்த மாதிரி யாருக்கும் கஷ்டம் வராமல் பார்த்துப்பாங்களா, அந்த மாதிரி அவங்கள நீ வந்து தேர்ந்தெடுத்து அப்படி ஓட் போடு. நீ யாருக்காகவும் யாரை பார்த்தும் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு ஓட் போடாத, நான் சொல்கிறேன்னு ஓட் போடாத, உங்கள் அம்மா சொல்கிறாங்கன்னு ஓட் போடாத. ஏன்னா எங்கள் வீட்டில் யாரும் வேறு எங்கள் அப்பா வேறு சைடு ஓட் போடுவாங்க, எங்கள் அம்மா வேறு சைடு ஓட் போடுவாங்க. இவங்க போய் பார்ப்பாங்க, யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள ஓட் போட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி எங்கள் வீட்டிலலாம். அதனால் நீயும் அந்த மாதிரி நாங்கள் சொல்கிறோம்ல ஓட் போடக்கூடாது. நீ உனக்கு என்ன தோணுது, இவங்க நல்லா இருப்பாங்களா, நல்லா பார்த்துப்பாங்களா, அந்த மாதிரி ஓட் போடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம காலேஜில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால காலேஜில் யூனியன் செக்ரட்டரி, பிரசிடென்ட் எல்லாம் சூஸ் பண்ணுவாங்க இல்லையா. முதல்ல இங்கே இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, தனக்கான ஒரு லீடர் காலேஜ்ல ரெப்ரசென்ட் பண்றாங்கங்கறப்ப அவங்க கிட்ட என்ன மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க முதல்ல தெரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன். பீப்பிள் லீடர் மாதிரி காலேஜ் செக்ரட்டரி நாங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோமோ அதை வந்து உங்களால பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு பர்சனை தான் யூனியன் மெம்பரா வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ வந்து தர்ஷினி அக்கா அப்படிங்கிறவங்க தான் இப்போ செலக்ட் ஆயிருந்தாங்க. அவங்க வந்து யூனியன் மெம்பரா இருந்து எல்லாமே எங்களுக்காக நல்லதா தான் பண்றாங்க. நாங்க செலக்ட் பண்ணது வந்து நல்லதா தான் இருக்கு. உங்களுடைய சக தோழர்கள் கிட்ட உங்களுடைய அரசியலை பகிர்ந்துப்பீங்களா? என்னென்ன விஷயங்களை பேசுவீங்க பாலிடிக்ஸ் ரிலேட்டடா? அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி பிடிக்கல, இவங்க வந்து இந்த மாதிரி பிடிக்கல, அதனால நான் வந்து ஓட்டே போடக்கூடாதுன்னு இருக்கேன், நோட்டாக போடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. எனக்கு வந்து அது வந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. எப்படி நீ அப்படி போடலாம், ஒரு தப்பான பர்சன் வந்து உன்னோட ஒரு ஓட்டுனால வந்து அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா அந்த தப்பான பர்சன் வந்து 5 வருஷத்துக்கு ஆட்சி காலத்தை நிலநாட்டுற மாதிரி இருக்கும்ல, அந்த கரெக்டான பர்சன்னால அந்த ஆட்சியை வந்து பிடிக்காம போக முடியாதுல்ல. அவனோட அந்த ஒரு ஓட்டுனால கூட தப்பா போகலாம்ல. நீ ஒரு ஆள் வந்து நோட்டாக்கு போடுற மாதிரி எத்தனை பேர் நோட்டாக்கு போடுவாங்க. ஒரு டைம் மட்டும் நோட்டாக்கு மட்டும் கிட்டத்தட்ட 8% என்னமோ நோட்டாக்கு மட்டுமே போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த மாதிரி பேசுவேன். சரி, அடுத்ததா இதுலயே ஒரு சப் கொஸ்டின் இருக்கு. ஸோ இப்போ வந்து அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வாக்குறுதிகள்லாம் கொடுக்குறாங்கல்ல, ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் ஒரு விதமான வாக்குறுதிகள் கொடுப்பாங்க. அதை பற்றிலாம் நீங்கள் பேசிப்பீங்களா? என்னன்னா இப்போ வந்து லேப்டாப் எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஜெயலலிதா அம்மா வந்து கொடுத்தாங்க. கொடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் பக்கம் வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த விஷயம். அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு. நான் வந்து என்ன சொல்வேன்னா, இவ்வளோ நாள் வந்து நம்மளை ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்கல்ல, அவங்க வந்து என்னென்ன நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் சொல்லுவேன். ஆனால் என் ஃப்ரெண்டு என்ன சொல்லுவான்னா, அவங்க நல்லது பண்ணியிருக்காங்க, பட் வந்து
அவங்களால நிறைய வந்து காசுகள் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம வந்து இழந்திருக்கோம். அவங்க காசு கொடுக்கறதும் வந்து நம்மளோட காசு தான் வந்து தராங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டு வந்து சொல்லுவாங்க. அவ வந்து வேற ஒரு கட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி வந்து பேசுவாங்க. இப்போ 1000 ரூபா வந்து பணம் தராங்கன்னு சொல்றாங்க. எங்க வீட்டுக்கு வருது, எங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு பாத்தீங்கன்னா அவங்க நல்லா வந்து வசதியா இருக்காங்க, அந்த வீட்டுக்காரங்களுக்கு வருது. ஆனா இதுக்கு இந்த சைடோ இல்ல ஆப்போசிட் இருக்கிற வீடு வந்து எங்களை விட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா அந்த வீட்டுக்கு வந்து காசு வந்து வரல. இப்ப அந்த காம்படிஷன்ன்றது வந்து உங்க கட்சி சார்ந்து இருக்குமா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசுறது, இல்ல அவங்க பண்றக்கூடிய செயல்பாடுகள் சார்ந்து இருக்குமா? கண்டிப்பா வந்து கட்சி சார்ந்துதான் வந்து இருக்கும். இப்ப நாங்க வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நான் வந்து இவ்வளவு நாள் யார் ஆட்சி செஞ்சாங்களோ அவங்க பண்ண நல்லதென்ன, அவங்க என்ன, அவங்களால என்ன டிஸ்அட்வான்டேஜ் அந்த மாதிரி சொல்லுவேன். ஆனா என்னோட ஃப்ரெண்ட் வந்து இப்போ புதுசா வராங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து யங்ஸ்டர்னால அவங்க ஃபுல்லா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி வந்து பேசுவாங்க. இன்றைய இளம் தலைமுறையினர் என்ன மாதிரியான வாக்குறுதிகளை அரசியல் கட்சிகளிலிருந்து எதிர்பார்க்கறீங்க? மாணவர்களுக்கு அரசு சார்பாக சில விஷயங்கள் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறது நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, இப்போது நாங்கள் 3rd இயர் முடித்தாலே மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பாதி பேர் பிஜி பண்ணுறேன்னு போனாலும் நிறைய பேர் ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான ஜாப்காக கேட்போம். அந்த மாதிரியான ஜாப் ஃபேர்ஸ் நிறையா இப்போ கூட இங்கே எல்ஆர்ஜி காலேஜில் நடந்தது. அந்த மாதிரியான ஜாப் ஃபேர் அந்த மாதிரி மாவட்டத்தில் ஒரு இடத்துல மட்டும் இல்லாமல் நாங்கள் அக்சஸ் பண்ணுற மாதிரி நிறைய இடத்துல நடந்தால் எங்களுக்கு அக்சசிபிலிட்டி நல்லா இருக்கும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். அப்புறம் கவர்மெண்ட் அஃபிலியேட்டடான கம்பெனிஸ் நிறைய வந்தால் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி நிறைய இடத்துல அக்சசிபிலிட்டி கொடுத்தா அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். கவர்மெண்ட் வந்து நல்ல நிறைய வாக்குறுதிகள்லாம் கொடுக்குறாங்க. அவங்களால அதை வந்து பண்ண முடியுமோ முடியலையோ அரசியல் டைமில், தேர்தல் டைமில் இந்த மாதிரி வாக்குறுதிகள்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி எஜுகேஷனுக்கும் இந்த அப்ராட் போகிறதுக்கு ஸ்காலர்ஷிப்பு அந்த மாதிரி ஏதாவது வந்து அப்ராட் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்து இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கேர்ள்ஸுக்கு வந்து சேஃப்டியே கிடையாது. கோயம்புத்தூரில் வந்து அந்த ஏர்போர்ட் கிட்ட வந்து ஒரு ரேப்பிஸ் வந்து நடந்துச்சு. ஆனால் அது வந்து பார்க்குறேன் இது வந்து தீர்ப்பு வரும்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இதே மாதிரி தான் வந்து ஜனவரி 17th வந்து கேரளாவில் வந்து ஒருத்தவங்க வந்து மிஸ்பிஹேவ் பண்ணாங்க, பஸ்ஸில் வந்து அப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஃபேக்காக வந்து வீடியோ போட்டு இது பண்ணாங்க. அவங்க வந்து அந்த அன்னைக்கு இறந்துட்டாங்க. அந்த அன்னைக்கு இவங்களுக்கு பர்த்டே கூட. அப்போவே வந்து அந்த கேரளா கவர்மெண்ட் வந்து தீர்ப்பு அப்போவே வந்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி எவ்வளவோ வந்து ஃபைன் அமௌண்ட் கட்டியும் அவங்கக்கிட்ட இருந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வாங்கி அவங்கள வந்து ஜெயிலெல்லாம் போட்டாங்க. ஆனால் ஏன் நம்ம கவர்மெண்ட் வந்து எதுவுமே வந்து பார்க்க மாட்டேங்குது. அவரும் சோஷியல் மீடியா நிறைய யூஸ் பண்ணுறாரு. சோஷியல் மீடியாலையும் நிறைய வரும் தானே இந்த மாதிரி காலேஜ், அந்த பல்கலைக்கழகத்தில் அந்த மாதிரி வந்து நிறையா வருது. ஆனால் அதெல்லாம் வந்து போடவே மாட்டேங்கிறாங்க. இதில் வந்து உரிமையாக வந்து அப்பா வந்து நான் இருக்கேன், உங்கள் சேஃப்டிக்கு நான் இருக்கேன்னு சொல்கிறாருல. ஆனால் அவர் வந்து எதுவுமே இது பண்ண மாட்டேன். இதே கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க அவங்க குழந்தைங்களுக்கோ எதுக்காச்சும் ஆயிருந்தா அவங்க உடனே வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இதே அவங்க வீட்டு பொண்ணுங்களுக்குலாம் இப்படி ஆயிருந்தா வந்து அவங்க வந்து ஃப்ரீயாக வந்து விட்டுருப்பாங்களா? அதுதான் என்னோட கேள்வி. நிறைய விஷயங்களை மாற்றணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்மள இருக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை நோக்கி நம்மளுடைய அடுத்த ஒரு ஸ்டெப்பை ஏன் எடுத்து வைக்கல? இது வரைக்கும் எது உங்களை தடுக்குது? ஏன் ஒரு தயக்கம்? அதாவது ஒரு விஷயத்தை முன்னெடுக்கணும்னா ஒரு ஆளால முடியாது. அந்த கூட்டத்தை கூட்டுறது தான் அந்த முக்கியமான வேலை. ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த இடத்த சூழ்ந்தவங்களை வச்சு மட்டும்தான் பேச முடியும். இப்போ வந்து நம்ம அரசியலில் அதாவது வாக்குறுதியில் கேட்டு வராங்கன்னு பேசும்போது கூட மிக மிக பெரிய பாப்புலரான ஒரு கட்சிகள் அவங்கள மட்டும்தான் சொல்கிறோம். அதே தேர்தலில் ஒரு படித்தவர் நின்றுப்பாரு, அவர் கொடுத்த வாக்குறுதியை பற்றி கூட யாருக்கும் சரியாக தெரிஞ்சிருக்காரு. அதை பற்றி விழிப்புணர்வு மக்களுக்கு இடையில வரணும். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டோ இல்லை காலேஜ் முடிச்சவங்களோ நிற்கிறாங்கன்னா அவங்க சொல்கிறது அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்களா நமக்கு தெரியணும். இப்போ வந்து லீடர்ஷிப்புக்குன்னு ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது. அந்த கேப்பபிலிட்டி அவங்கள்ட்ட இருக்கான்னு மட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு ஓட் போட்டு பண்ணலாம். ஆனால் அதுக்கப்புறமும் அவங்க அந்த லீடர்ஷிப்பை வச்சு என்ன மாற்றத்தை அந்த ஏரியாவில் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்துட்டு அடுத்த எலெக்ஷனில் நம்ம டிசைட் பண்ணணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபாலோ த ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரே விஷயத்த திரும்பி திரும்பி பண்ணுறோம். மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் பண்ண முடியும். அவங்க சூஸ் பண்ணுறது வந்து பிடிச்ச பர்சனோ இல்லை பிடிச்ச பார்ட்டி இவங்க இது கொடுத்தாங்க நான் இது போடுறேன். இது வந்து ஓட் வந்து நாட் த பார்கிங்ஷிப், ஒரு பொருள் இல்லை. தட்ஸ் த ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு இருக்கு. இப்போ வந்து இந்த ஓட்டிங்க அவேர்னஸ் வந்தாலே போதும், எல்லாமே மாறியும் நான் நினைக்கிறேன். யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வெயிட் பண்றப்ப யங்ஸ்டர்ஸை பார்க்கணும். அதுக்கப்புறம் அரசியல் பார்ட்டிஸ் பார்த்து. ஓகே, இப்போ அரசியல் அப்படின்னாலே பெரும்பாலும் எல்லாம் 50 வயசு, 40 வயசு, 70 வயசு, 80 வயசு அந்த மாதிரி ஆட்களா இருக்கிறாங்க. பெரும்பாலும் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இன்றைய இளைஞர்கள், இப்ப மாணவிகள், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இளைஞர்கள் அதிகமா அரசியலுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? இளைஞர்
இளைஞர்கள் வந்து ஏன் அரசியலுக்கு வரணும் அப்படின்னா இப்போ வந்து காலகாலமாகவே எல்லாரும் வந்து ஒரு ஏஜுக்கு மேலே இருக்கவங்க தான் வந்து அரசியலில் இருக்காங்க, அவங்களால தான் ஜெயிக்க கூட முடியுது. இளைஞர்களாக இப்போ ஒரு 30 வயசுக்குள்ளே வந்து அரசியலுக்குள்ளே போகிறாங்கன்னா அவங்க மேலே வந்து ஃபஸ்ட்டு அப்படி ஒருத்தவங்க அரசியலில் இருக்காங்கன்னே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இளைஞர்கள் வந்து இப்போ எப்படின்னா வயசானவங்க அரசியல் இருக்கும்போது அதே இதை தான் ரிப்பீட்டடாக பண்ணுறாங்க. புதுசாக இளைஞர்களுக்கு என்ன தேவை அப்படின்றத வந்து அவங்க பெருசாக யோசிக்க மாட்டாங்க. இளைஞர்கள் வந்தால் நிறைய விஷயம் இப்போ இளைஞர்கள்கிட்ட நிறைய விஷயத்தில் புரட்சி வந்திருக்குது, அவங்க வந்து நிறைய விஷயத்த மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இளைஞர்கள் வந்தால் நம்மளோட நாட்டில் வந்து நிறைய விஷயங்கள் மாறும். பழைய மூட நம்பிக்கைகள்ல இருந்து பழங்காலத்தவே கட்டிட்டு இல்லாமல் நம்மளோட இதுலேயும் வந்து நிறைய மாற்றம் அடையும், நம்ம நாடு வந்து முன்னேற்றம் அடையும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். ஸ்டாலின் இங்கே இருக்காங்க அப்படின்னா ஸ்டாலின் எங்களுக்கு அப்புறம் இங்கே வாரிசு அப்படி தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இளைஞர் அப்படிங்கிறவங்க முன்னாடி வரதே இல்லை. இப்போ தலைமுறையாக வாரிசாக போகாமல் இளைஞருக்கும் வாய்ப்பளித்தா அவங்க வந்து எங்களுக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் வந்து வாரிசு தலைமுறையாக வந்து எங்களை ஆள்றது எங்களுக்கு பிடிக்கல. நாங்கள் இளைஞர்கள் வந்தால் எங்களுக்கு இந்த மாதிரி நாங்களும் கொஞ்சம் நல்லதெல்லாம் செஞ்சுக்குவோம், எங்களுக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருக்கும். இல்ல இப்ப அப்படி வர்றதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கு? தலைமுறையாக வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்புறம் அவங்க பேரன், அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? மக்களுக்கு தேவையான திட்டங்கள் வந்துட்டு தானே இருக்கு. மக்களுக்கு தேவையான திட்டங்கள் வந்துட்டு தாங்க சார் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் இளைஞர்களுக்கு ஏன் வாய்ப்பு தரவே மாட்டேங்கிறாங்க? மற்றவங்களுக்கு வாய்ப்பு வரணும்ன்றீங்க. ஆனா இதுல என்ன விஷயம் அப்படின்னா, நீங்க சொல்றக்கூடிய தலைவராக இருந்தாலும் அவர்களது மகன்களாக இருந்தாலும் அல்லது வாரிசுகளாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் மக்களால் தேர்வு செய்யப்பட்டு மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு தான் தேர்வு செய்யறாங்க. நீங்க கேட்டீங்க இளைஞர்கள் வந்தாங்கன்னா நல்லது நடக்குமா எப்படின்லாம் கேட்டீங்க. இளைஞர்கள் வந்தா நல்லது நடக்கும். ஏன்னா இப்ப நாங்க இருக்கிற ஜெனரேஷன்ல நாங்க படிச்சிருக்கோம். இப்ப படிச்ச இளைஞர்கள் வந்தாங்கன்னா எங்களுக்கு என்ன தேவைன்னு செய்வாங்க, அவங்களுக்கு தெரியும். இளைஞர்கள் மட்டும் வரணுமா அப்படின்னாலும் அப்படியும் இல்லை, அனுபவம் இருக்கவங்களும் இருந்தாதான் அது நல்லா இருக்கும். 2 பேரும் சேர்ந்து இணைஞ்சு பண்ணாங்கன்னா அந்த ஆட்சி வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்றத என்னோட கருத்து. பல கோடி மக்கள் இணைந்து தான் ஒரு தனி மனிதனை உருவாக்குறோம், அதான தேர்தல். இப்போ வந்து என்னோட கோரிக்கை என்னன்னா, இப்போ மது போதையால இப்போ நிறைய குடும்பங்கள்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த மது போதையை ஒழிக்கிற அந்த தனி மனிதனால எல்லா குடும்பங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மது போதையை வந்து ஒழிக்கிற திட்டத்தை கொண்டு வரணும். முதல்ல வந்து எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும்னு நான் சொல்லுவேன். இப்போ வந்து புதுமை பெண் திட்டம்னு ஒன்று இருக்குது. அது வந்து இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்லாம் இல்லை, எல்லாத்துக்குமே கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். கஷ்டத்தில் இருக்கனால தான் இப்போ வந்து கவர்மெண்ட் காலேஜில் சேர்த்துருக்காங்க, கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறாங்க. ஆனால் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு இந்த பணம் கொடுக்குறோம், ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு இந்த பணம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எது? ஓகே, இப்போ இவங்க சொல்றதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, வேற பிரைவேட் காலேஜ்லயோ அல்லது கவர்மெண்ட் காலேஜ்லயோ படிச்சா கூட எங்களையும் வறுமையானவங்க இருக்கிறாங்க, தேவை இருக்கிறவங்க இருக்கிறாங்க, எங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது அது ஒரு நியாயமான கோரிக்கை. அந்த கோரிக்கையை நியூஸ் தமிழ் பதிவு செய்கிறது. நான் முதல்வர் ஆனால் ஃபர்ஸ்ட் போற கையெழுத்து என்னன்னா கேர்ள்ஸ்க்காக சேஃப்டிக்கான ஃபர்ஸ்ட் கையெழுத்தா தான் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து சுத்தமா கேர்ள்ஸ்க்கு ஒரு இதுவே இல்லை, எப்படி சொல்றோம், ஒரு சேஃப்டியே இல்லாம இந்த பக்கம் பார்த்தா இப்படி ஒரு பிரச்சனை. கோயம்புத்தூர் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லுமே எல்லா பிரச்சனையுமே இருக்கு. ஸோ நான் போடுற ஃபர்ஸ்ட் கையெழுத்து வந்து கேர்ள்ஸ்க்கான கையெழுத்தா தான் இருக்கும். பாய்ஸ்க்கு இருக்கிற ஈக்குவாலிட்டி எங்களுக்குமே இருக்கு. ஸோ அது ஃபர்ஸ்ட் சேஃப்டின்றது கேர்ள்ஸ் தனியாக ஒரு 8 மணி ஆனால் கூட நைட்டு வெளியே போக முடியல. அப்படி வெளியே போனாலும் யாருனா எதனா ஒன்று பண்ணிடுறாங்க, எதனா ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வந்துடுது. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் இது அதாக தான் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் சிஎம் ஆனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த ரோட் ஓரத்தில் இருக்காங்களே ஏழை மக்கள், அந்த ஏழை மக்களுக்கு எக்கனாமிக் லெவலில் ரொம்ப பேக்வேர்டாக இருக்கவங்களுக்கு வந்து எதுவுமே பண்ணுறது கிடையாது. நிறைய பேர் இன்னுமே வந்து ரோட் ஓரத்தில் தான் தூங்குறாங்க, ரோட்டு ஓரத்தில் தான் இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி இந்த மாதிரி எதுவுமே கிடைக்கிறது கிடையாது. அதனால் நான் முதல்ல போடுற கையெழுத்து என்னவா இருக்குன்னா, அவங்களுக்கு ஒரு நல்ல இருப்பிடமும் உணவு ஆடைகள்லாம் கொடுத்து அவங்களை ரொம்ப அவங்களுக்கு எக்கனாமிக் லெவலில் அவங்களை கொஞ்சம் மேம்படுத்திட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறதெல்லாம் நான் வந்து செய்வேன். உங்களை என்டர்டெயின் பண்றதுக்காக உங்க காலேஜ்ல இருந்து பரதநாட்டியம் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக வினோதினி செகண்ட் இயர் பிகாம்ல இருந்து வந்திருக்கிறாங்க. அவங்கள வரவேற்கலாமா? சிலம்பாட்டம் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக நர்மதா இருக்கிறாங்க.
இந்து அண்ட் துர்கா வெயிட் லிஃப்டிங்காக இருக்கிறாங்க, அவங்களை அழைக்கலாமா? ஷியாம், இங்க வெயிட் லிஃப்ட் பண்ண மாதிரி உங்களை தூக்க சொல்லி பாப்போமா? நான் தூக்கணுமா? சவுண்ட் கொடுத்துட்டே இருங்க, கொடுத்துட்டே இருங்க. கராத்தே பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்காக ஒரு மாணவி வந்திருக்காங்க. எஸ், வாங்க. இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் நம்முடைய கல்லூரியிலே முழுமையாக நிறைவு பெற்றிருக்கின்றது.